மேலாண்மை துறையின் பண்பாட்டு கருத்தரங்கம். நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி. மேலாண்மை துறை சார்பாக பன்னாட்டு கருத்தரங்கம் தொழில் முனைவோர் புத்துணர்வு மற்றும் செழிப்பின் புதுயுகம் என்ற தலைப்பில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. கல்லூரிகளை சார்ந்த கல்லூரி மாணவிகள், பிற கல்லூரி மாணவிகள் சேர்ந்து மொத்தம் 2500 மாணவிகள் பங்கேற்றனர் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி துணை முதல்வர் மற்றும் மேலாண்மை துறை தலைவர் திருமதி சுசீலா சங்கர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை தலைவர் ராஜமோகன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். உபதலைவர் கணேஷ், பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் மற்றும் பொருளாளர் பழனியப்பன் அவர்கள் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். கல்லூரி செயலாளர் காசி பிரபு துவக்க உரை வழங்கினார். இதயம் குழுமத்தின் தலைவர் முத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நாடார் சரஸ்வதி கல்லூரி 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நான் வந்து செல்கின்றேன். மாணவர்களோடு கலந்துரையாடல் செய்யும் பொழுது எங்கள் நிறுவனத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே போல அவர்களுக்கு தொழில் முனைவோராக வேண்டும் என்ற சிந்தனையும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் சொல்லித் தருகிறோம். உதாரணத்திற்கு எங்கள் தொழிற்சாலைக்கு அவர்கள் வரலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. 40 பேர் வரலாம், வந்து 2 மணி நேரம் எங்கள் தொழிற்சாலை சுற்றி பார்க்கலாம், அதற்கு பிறகு எங்களோட சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நாங்கள் தருகிறோம். இது தவிர ஒரு நிமிஷம் 3 நாட்கள் பயிற்சி முகாம் நடத்துகிறோம். அந்த 3 நாட்கள் பயிற்சி முகாமிலே ஒவ்வொரு மாணவரும் 20 வயதாவது இருக்க வேண்டும். மினிமம் 20 வயதிலிருந்து 28 வயது இளைஞர்கள் அந்த பயிற்சி முகாமிலே சேரலாம். 3 நாட்கள் பயிற்சி. அந்த 3 நாட்களிலே அவர் தொழில் சாதனை செய்வதற்கு என்ன பாடம் படிக்க வேண்டும் அதெல்லாம் கொடுத்துடணும். 3 நாள் கொடுத்துடணும். இந்த நிகழ்ச்சிக்கு மினி MBA என்று கூட நாம் பெயர் வைக்கலாம். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு நமது மாணவர்களையும் அழைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 3 மாணவர்கள் வீதம் வந்து கலந்து கொள்ளலாம். மொத்தம் 32 மாணவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே இருப்பார்கள். அந்த நிகழ்ச்சி 44 மாதங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். 44 மாதங்களில் கிட்டத்தட்ட 1300 பேருக்கு மேல் இளைஞர்களை தயார் செய்திருக்கின்றோம். அவர்களில் ஒரு 240 பேர் தொழில் ஆரம்பித்து விட்டார்கள், வணிகம் ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை பெருமையோடு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு விஷயம். இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யாது மாணவள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துரும். அந்த யாது மாணவள் நிகழ்ச்சியில கோயம்புத்தூரை சேர்ந்த ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் என்ற ஒரு பெருந்தகை அவங்க வருவாங்க. அவங்க வந்து 1 மணி நேரம் மாணவிகள்கிட்ட பேசுவாங்க. 2500 மாணவிகள்கிட்ட அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் பேசுவாங்க. 2500 மாணவிகள் இங்க அவங்கள்ட்ட என்ன பேசுவாங்கன்னா, வாழ்க்கையில எந்த கட்டத்திலும் நீ தோற்கக்கூடாது, நீ ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை தோற்றால் அதை சந்தித்து புதிதாக உணர்ச்சி பெற்று எழுந்து மீண்டும் ஜெயிக்க வேண்டும். ஏன்னா தோல்வி இல்லாத வாழ்க்கை இல்லை. அந்த தோல்வியை நிராகரித்து நீ வெற்றிக்கான வழியை தேட வேண்டும். இப்படி 1 மணி நேரம் சொற்பொழிவு. நல்லா படிக்கணும், உன் காலில் நிற்கணும், தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும்னு சொற்பொழிவு 1 மணி நேரம். அதற்கு பிறகு 1 மணி நேரம் கேள்வி பதில். அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 15 பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் யாது மாணவர்கள். அது இதுவரை தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவிகளுக்கு நாங்கள் நடத்திவிட்டோம். அந்த நிகழ்ச்சி இங்கேயும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம், இங்கே நாடார் சரஸ்வதி கல்லூரியில் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
ஐயா வணக்கம் ஐயா. இப்போ வந்து நம்ம நாடார் கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கருத்தெல்லாம் வழங்குனீங்க, நல்லா இருந்துச்சு. அதோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கலந்துருக்காங்க? இதில் வந்து இங்கிலீஷ் ஸ்பீச்சு, ஹிந்தி ஸ்பீச்செல்லாம் கொடுத்தீங்க. அதோட பற்றி மட்டும் கொஞ்சம் இந்த நாடார் காலேஜ் கருத்தை சொல்லுங்கள். இல்லை மற்ற மாவட்டத்திலாம் வந்து கலந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதோட கலந்து. இந்த நிகழ்ச்சியில் நாடார் சரஸ்வதி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 2500 மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இதில் மற்ற கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள் ஓரளவுக்கு. ஆனால் 190 நாடார் சரஸ்வதி கல்லூரி மாணவிகள் தான். அவர்களுக்கு தொழில் துவங்கலாம், நீங்கள் வேலைக்கும் போகலாம், நல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டு அனுபவங்களை சேர்த்துக்கொண்டு தொழில் துவங்கலாம் என்ற மைய கருத்தை வைத்து இங்கே நான் பேசியிருக்கின்றேன். அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்களை எங்கள் தொழிற்சாலைக்கு அழைத்திருக்கின்றேன். 40 பேர் கொண்ட ஒரு பேட்ச் வீதம் 2500 பெண்களுமே எங்கள் தொழிற்சாலைக்கு வர முடியும். ஒரு நாளில் 40 பேர் அங்கே வந்தாங்கன்னா ஒரு தொழிற்சாலை எப்படி இருக்குது, தொழிற்சாலை எப்படி இயங்குது, இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மாணவருக்கும். இந்த மாணவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கின்றேன். தினமுல்லை செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் முத்துராஜுடன் கோபாலகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.